ஹாய் ப்ரோ. எனக்கு வந்து இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. நானே இப்போ ஒரு 5 நிமிஷம் முன்னாடி முடிவு பண்ணி தான் இந்த ஃபோன் வீடியோ இந்த மாதிரி உட்காந்து பார்த்துக்கிட்டு ஏதாவது பண்ணணும், நம்மளோட லைஃப்ல முன்னேறணும், ஏதாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பு கூட நம்ம பண்ண மாட்டேன். காரணம் சோம்பேறிகள். சோம்பேறிகள்லாம் இது ஒரு பெரிய இது. ஒரு வேலை பண்ணுறோம் இப்போ இது பண்ணுறோன்னு சொல்கிறேன், சோம்பேறி வந்தான்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லா வரும். ஆனால் சோம்பேறி வராமல் நிற்கிறா பாருங்க, அவன் தான் எனக்கு தெரியாது. அதனால் சோம்பேறி முடியாது. நானும் இந்த சோழோட வெளியில் வர மாதிரி சாமி மாதிரி நம்மளும் மாறணும், நம்மளும் எல்லாம் நம்மளே செஞ்சுட்டு நம்மளே முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். சரி guys, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இதுதான் வரும். எங்கள் நானும் பிள்ளையோட பாதிப்பு உட்காந்து நம்ம லைஃப்ல என்னெல்லாம் பண்ண போகிறோம், எப்படி பேசுறாங்க, என்ன எப்படி பேசுறாங்க, நம்ம கூட இருந்த பசங்களே இப்போலாம் நல்லா சம்பளம் வாங்கிட்டு நல்லா ஜாப் போகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நிறைய பசங்க நல்லா படிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்களோட கான்ஃபிடன்ஸ் ஈஸியாக இருக்காங்க. ஸோ நம்ம கூட படிக்கிறவங்க பசங்க இதெல்லாம் வந்து சொன்னா அவங்க சீனியாக சொல்லுவாங்க, ஏன்னா இப்போயே எப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்பயும் ஒரு மைண்ட் வரும், இந்த மாதிரிலாம் யோசிப்பேன். இந்த மாதிரிலாம் யோசிக்கும் போது எனக்கே ஒரு நம்ம இதெல்லாம் மாற்றணும்டா, இதெல்லாம் பண்ணியே ஆகணும், இதனால தான் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டேன். அப்படி ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து நல்லா பார்த்துட்டு தான் இருப்பேன். இல்லை நான் வந்து வீடியோ பார்ப்பேன், சினிமாவுக்கு போகணும், மற்ற பசங்க மாதிரி பப்புக்கு போகணும், இந்த மாதிரிலாம் திரும்ப வந்துச்சுங்க சக்தின்னு சொல்கிறேன், உறுப்புறே மாட்டேன். ஆனால் ஏன்னா உறுப்புற இருக்கிற வழியே கிடையாது. சரிங்களா? உங்களுக்காவது அந்த மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னாடி வரணும். அடுத்த ஸ்டெப்பு வந்தால் தான் உங்களால் முடியும், முன்னாடி முடியாது. அடுத்த ஸ்டெப்பு என்ன கூட பண்ணணும், இப்போலாம் இருந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. நானும் ஒரு விஷயத்துல தான் போராடிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும்னு சொல்லுவேன். அது கண்டிப்பாக என்னால் முடியும், கண்டிப்பாக ஒன்று பண்ணுவேன். டைமுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இப்படி பேசிட்டு அப்படின்னு எனக்கும் எல்லாருக்கும் தேவையான அந்த ப்ராஜெக்ட் பண்ணுற மணி வேணும்னா எல்லாம் என்ன பண்ணணும், ஈஸியாக பண்ணணும்னா என்ன சொல்லணும். மினிமம் யூடியூப் சேனல் வச்சுருந்தா யூடியூப் சேனலில் கஷ்டப்படுறவங்க மட்டும்தான் நம்ம போகணுன்றது எனக்கும் தெரியும். யூடியூப் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் எனக்கு மணி மேக் பண்ணணும் தான் முன்னாடி வந்து இப்படிலாம் கொஞ்சம் முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? இதுக்காக தான் வந்து மணி மேக் பண்ணணும். எனக்கு அந்த ப்ராஜெக்டுக்காக மணி மேக் பண்ணணும். அதை நான் எப்படி பண்ணணுன்றதுனால உங்களுக்கு இது போக நான் பார்ட் டைம் இல்லை ஃபுல் டைமாகவே நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது போக மிச்ச நேரம்னா எப்படிலாம் கிடைக்குதோ அது நல்லா வந்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ யோசிச்சுருக்கேன். யோசிச்சுதான் இன்றைக்கி தான் பண்ணுறதுக்கான சாய்ஸ் கிடச்சிது. அதனால் பரவாயில்ல, நல்லா புது கேமராலாம் வாங்கி லைஃப் இருந்து செட் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாம் எனக்கு ஆசை தான். ஆனால் அதுக்காக அமௌண்ட் வரும். அப்படியும் ஒரு யூடியூப் சேனல் பண்ணால் ஸ்டார்டிங் வீடியோ எல்லாரையும் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது ஒன்றுமே கிடையாது. நானும் இப்போ பண்ணுறது வந்து என்னன்னா நம்மகிட்ட பேசிட்டுருக்கோ அதை வச்சு நம்ம அப்போ பண்ணுறோம், போக மாட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எனக்கு வந்திருக்கேன். அதனாலையும் 100% வந்து கண்டிப்பாக பண்ணவே முடியாது. 100% அக்யூரேட்டாக எல்லாமே முடியாது. அதனால தான் அது இருந்தால் தான் பண்ணுவோம், இல்லை கேமரா இருந்தால் பண்ணுவோம், நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் தான் பண்ணுவோம், இல்லை எனக்கு நல்ல லேப்டாப் இருந்தால் தான் நான் எடிட் பண்ணி போட முடியும் இப்படின்னு வச்சுக்கோங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள இல்லை, இந்த வாழ்நாள்லேயே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தான் எனக்கு அது வந்து எனக்கு ஸ்டேக் வச்சு ஆமாடா நம்ம இத்தனை வருஷமா இப்படி இது பண்ணணும்னு சொல்லி வச்சுட்டே இருந்தோம், நம்மளும் இதெல்லாம் பண்ணவே இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்கிற மாதிரி தான் எனக்கு நான் மாற்றணும். நம்ம தனியாக இருக்குது, கேமரா இருக்குது, ஒரு ஃபோன் இருக்குது, இது போதும் நமக்கு. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அதுக்காக தான் நான் இங்கே பண்ணுறது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூலே போட்டு வச்சுருக்கேன். நான் அதுபடி பண்ணலான் இருக்கேன். தயவுசெய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.